ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து காலையில் 6 மணிலேருந்து ஒரு 11:30 மணி வரைக்கும் என்னுடைய வேலைகளெல்லாம் நான் எப்படி பண்ணிகிட்டு இருந்தேங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ரொட்டீன், என்னுடைய மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இன்றைக்கி நான் எழுந்திருக்கும் போதே வெற்றிக்குட்டி வந்து எழுந்திரிச்சிட்டான். கொஞ்சம் ஹோம்ஒர்க் பெண்டிங் வச்சுருந்தேன், அதை தான் வந்து காலையிலே வந்து எழுதிட்டுருக்கிறேன். இன்றைக்கி காலையில் சமையல் செய்கிறதுலேருந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் பண்ணுறேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவலும் வேர்க்கடலை சுண்டல் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து செய்ய போகிறேன். அதுதான் வந்து குக்கரில் எல்லாமே வந்து வச்சு விட்டுருக்கேன். சாப்பாடும் வெந்துட்டுருக்குது. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து ஊற வச்சாச்சு. அதாவது நைட்டே எடுத்து வச்சுட்டேன். சாதனப்போ அவங்க கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க. தண்ணி ஊற்றி வைக்க சொல்லி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறாங்க. மாவும் வந்து அரைக்கணும். பழைய சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. ரசமும் கொஞ்சம் நேற்று வச்ச ரசமும் கொஞ்சம் இருக்குது. இது வச்சே வந்து காலை மதிய பொழுது வந்து இன்றைக்கி ஓட்டிடுவேன். தயிரும் கொஞ்சம் உர ஊற்றி வச்சுருந்தேன். இன்றைக்கி சமையல் செய்கிறது எதுவுமே வந்து வீடியோ எடுக்கலைங்க. கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குங்கிறதுனால சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. அன்றைக்கி அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நான் ஷேர் பண்ணல. ஆனால் எடிட்லாம் பண்ணி வச்சு மறந்துட்டேன். அதை நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். சமையல் வேலை பண்ணிக்கிட்டே மாவு அரைக்கிறது, அப்புறம் லஞ்ச் பாக்ஸு கட்டுறதுக்கு பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து ஹாலில் வைக்கிறது, சமைச்சது கொண்டு வந்து ஹாலில் வைக்கிறதுன்ட்டு காலையில் கொஞ்சம் பரபரப்பாக தான் வேலை போயிட்டுருந்தது. கையோட 1-2 பாத்திரமும் சேர விளக்கிட்டும் இருந்தேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்செலாம் பேக் பண்ணி அதையும் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு சாதனப்பா வந்து அவங்க ஆஃபீஸ் கிளம்பும் போது அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கி வந்து நான் தெருவாசல் வேலையை வந்து பார்த்தேன். பெருக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம சும்மா தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போடுற வேலை மட்டும். இன்றைக்கி ஒரு சிக்கு கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். டைம் இருக்கிற அன்றைக்கி கோலம் போடுறத கூட வந்து வீடியோ எடுப்பேன். இன்றைக்கி டைம் இல்லைங்கிறனால போட்டதுக்கப்புறமா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மோட்ரு போட்டு விட்டுட்டு இந்த போர்ட்டிக்கெல்லாம் கொஞ்சம் பெருக்க வேண்டியது இருந்தது. அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே போய் வந்து மீதி இருக்கிற கிச்சன் வேலையை வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் இன்றைக்கி க்ளீனிங் வேலையை வந்து பார்க்க போகிறேன். கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கி கவுண்டர் டாப்பு இந்த 2 ஜன்னல் டைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டீப் க்ளீனிங் பண்ணுறதுனால நான் இன்னும் வந்து கேஸ் ஸ்டவ்லாம் நான் வந்து கழுவி விடலை. மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கிச்சன் வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணுவேங்க. அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் வந்து செய்வேன். இன்றைக்கி வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே விலைக்கு காய வச்சு ரீஃபில் வந்து பண்ணணும். மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் மற்ற ஷெல்ஃபில் இருக்கிறதெல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு மாற்றுறதுன்னு அப்படியே வந்து ரொட்டீன் போயிட்டே இருக்கும். மாவும் அரைச்சி கரைச்சி வச்சாச்சுங்க. மண் சட்டியில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த மண் சட்டியில் போட்டோம்னா ரொம்ப புளிக்காமல் இருக்கும். அதனால தான் மண் சட்டியில் வந்து மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு அரைப்படைக்கிட்ட தான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். நைட்டுக்கு வந்து இட்லி சுடவும் அடுத்த நாள் காலையில் தோசை சுடவும் கரெக்டாக இருக்கும். இது கொண்டக்கடலையும் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் பசங்களுக்கு வந்து டியூஷனுக்கு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் வந்து இந்த கிரைண்டரு, மிக்ஸி, இண்டக்ஷன் இது எல்லாமே வந்து இன்றைக்கி நல்லா துடைச்சி வைக்க போகிறேன். எப்போதுமே அதை யூஸ் பண்ணும் போதே வந்து கையோட வந்து லைட்டாக துடைக்கிறதோட சரி, அரைக்கும் போது சிந்துறதெல்லாம் பார்க்க அசிங்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக துடைச்சி விட்டுடுவேன். எப்போயாவது இதுமாரி வந்து டீப் க்ளீனிங் வந்து செஞ்சுருவேன். அப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக வந்து இருக்கும். ஆயில் பாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து உள்ளே வந்து துணி பவுடர்லாம் போட்டு நல்லா வந்து ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா அதுவும் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி. கொஞ்சம் பிசு பிசுன்ட்டு இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வெந்நீரில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இந்த லீவு விட்டதுலேருந்து நான் வந்து வீட்டு வேலைகள் வந்து பெருசாக எதுவும் வந்து ரொம்ப இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் எதுவுமே செய்யலை. இப்போ பழையபடி நம்மளோட ரொட்டீன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால வேலைகள் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நானும் ரெடி ஆகிட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி உள்ள ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எதனால் திருப்பி இதை நான் ஷேர் பண்ணுறேன்னா, நான் ஷேர் பண்ணுற வீடியோவில் வந்து கொஞ்சம் வியூஸ் போகிறதும் சரி, நிறைய பேர் வந்து விரும்புகிற வீடியோவாகவும் இந்த க்ளீனிங் வீடியோ தான் வந்து இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறது உங்களோட வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரியும்.
இருந்தாலும் லைட்டாக சொல்லிடுறேன். கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே விளக்க வேண்டியதெல்லாம் சிங்கில் போட்டுட்டு, ஜன்னல் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டெல்லாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு, சிங்கில் கிடக்கிற ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் வந்து விலக்கி காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஜன்னல் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் டைல்ஸ் கழுவுவேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே கழுவிட்டு தண்ணியெலாம் நல்லா வைப் பண்ணி விட்டுட்டு கடைசியாக தான் சிங்க்கு வந்து நான் கழுவுவேன். இந்த மெத்தடில் தான் நான் கவுண்டர் டாப் க்ளீனிங் வந்து நான் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி காலையில் விளக்கி வச்சுருக்கிற பாத்திரம் எல்லாமே எடுத்து அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னா திருப்பி சிங்கில் இருக்கிற பாத்திரத்தில் எல்லாமே விளக்கி அந்த டப்பில் போட்டு எடுத்து கொண்டு போய் வெளியில் காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய கிச்சன் பார்க்க எப்போதுமே வந்து சுத்தமாக அழகாக வந்து இருக்கணும்னா மந்த்லி ஒன்ஸாவது இதுமாரி வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணி பாருங்கள். எப்போதுமே உங்கள் கிச்சன் பார்க்க அழகாக இருக்கும். நான் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 மாதமாக செய்யலை. இப்போ பழையபடியும் நம்மளுடைய வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வாய்ஸ் வந்து கடைசியில் தான் வந்து கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாகவும் வந்து வச்சுருக்கிறேன்.
கிச்சன் க்ளீனிங் வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து அந்த கிரைண்டரு மிக்ஸி இண்டக்ஷன்லாம் வந்து இந்த கோலின் வச்சு தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணேன். காலையிலேருந்து நல்ல வெயில் காயுதுங்க. எல்லாமே படிக்கட்டில் தான் காய வச்சுருந்தேன். இடையில வந்து ஒரு தடவை போய் வந்து அதையும் நிமித்தி விட்டுட்டு தான் வந்து இருந்தேன். நம்ம எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே அதுவும் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதை எல்லாமே நல்லா வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா காஞ்சது எல்லாமே கொண்டு வந்து கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டேங்க. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இது வரைக்குமே வந்து வேலை எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. கொஞ்சம் டயர்டாக தான் வந்து இருக்குது. இனிமேல் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து நான் இடையில வந்து இப்போ கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து திருப்பி அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும். இன்றைக்கி வந்து இந்த க்ளீனிங் ரொட்டீன் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் கொடுங்க. நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்.